திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆனி மாத பலன்கள் பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தையும் கொடுத்துரும். அப்போ இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர்கிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. விருச்சிக ராசிக்குண்டான ஆனி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வெற்றிக்குண்டான ராசி, வெற்றிக்குண்டான லக்னம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னாடி கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பின்னாடி அதாவது அவருடைய ஃபியூச்சருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா சேவ் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 6ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போயிடுறார். அங்க இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது மிகப்பெரிய யோகங்க. எப்பவுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதோ இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தே தீரும். ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தாலும் இவங்க எப்படியே ஜெயிச்சிருவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் அந்த தசாபுத்தி நேரம் வர்றப்பெல்லாம் சூப்பரா ஜெயிச்சிருவாங்க, பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து கோச்சார ரீதியாக வரும்போது இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் இல்லையா? அப்ப செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியை பார்க்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற விதிகளும் உண்டு. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா இப்ப வந்து குரு அங்கிருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப தெய்வ அனுகிரகத்தோட நடக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. மீண்டும் விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்க போறீங்க. இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீண்டும் பெற போறீங்க. ராசி அதிபதியை ராசியை பார்க்கும் பொழுது இழந்த பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா நீங்க என்ன ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் இருந்தீங்களோ, ஒரு மதிப்பு மரியாதையோட இருந்தீங்களோ அதை மீண்டும் திரும்பவும் பிரம்மாண்டமா ஸ்பீடா கொடுக்க போகுது அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல சமுதாய லெவல்ல கொஞ்சம் பிரபலமாக போறீங்க. நிறைய பேருக்கிட்ட உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே கனெக்ட் ஆக போகுது. அதாவது உங்களுடைய ஆறா கனெக்ட் ஆக போகுது. அதே போல நிறைய பேருக்கு நீங்க உதாரணமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அடுத்து பாருங்க, குரு உச்சமாக இருக்கார். குரு உச்சமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல உச்சமாகி 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்க ரீதியாக உங்க குருவினுடைய பயிற்சி மூலமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்க போகுது. உங்க குழந்தைகளுடைய எஃபோர்ட் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்க போகுது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாதம் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்குது. ஏன்னா அவர் 7, 12ஆம் அதிபதி. அவர் போய் உங்களுக்கு கேதுவோட சேரப்போகிறார். 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவோட இருக்கார். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாம கொஞ்சம் கெட்ட பெயர்கள் ஏற்படுறது. நான் ஆரம்பத்துல சொன்னதான் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். தேவையில்லாத ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஒரு மன சங்கடங்களும், ஒரு புதிய பழக்க வழக்கங்கள் மூலமாக கொஞ்சம் அவமானங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும். சோ உங்க ஜாதகத்துல இந்த சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத அந்நிய நபர்கள் யாராவது வராங்க, தேவையில்லாம புதிய நபர்களுடைய சேர்க்கை ஏற்படுது. சந்தோஷமா பேசுற மாதிரிதான் இருக்கும். தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு எகென்ஸ்டா மாறணும்னு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல. சோ 7ஆம் அதிபதி கேதுவோட சேருது அப்படின்னா முழுக்க முழுக்க கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது உட்கார்ந்து பேசுங்க, அது சரியாயிடும். அதே போல் இந்த கிரக சூழ்நிலைகள் உங்க வீட்டுல யாருக்கு இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இந்த காலகட்டங்களை பார்த்துக்கொள்வது நல்லது.
எங்க போறாங்க, உங்களுடைய மொபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க, அவங்க பேக் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சோ இது வந்து ஒரு ஆரம்ப காலகட்டங்கள் தான். சோ வந்து இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும், தேவையில்லாத கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ, தேவையில்லாம கொஞ்சம் விரயங்களோ, அது சுப விரயங்களோ, அது குடும்பத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோ அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சோ இந்த கிரக சேர்க்கைகள் இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய ஒரு சின்ன பரிகாரங்கள் சொல்ற. இது நிறைய பேருக்கு இந்த சேர்க்கைகள் மூலமாக சில சில அவமானங்கள் மூலமாக வரக்கூடிய ஜாதகத்துக்கு நாம வந்து இதை சொல்லி அவர்கள் நிறைய ரிசல்ட் கொடுத்த ஒரு பரிகாரம் இது. சோ இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முடிந்தால் 9 அல்லது 18 அல்லது 27 செம்பருத்தி பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செம்பருத்தி பூவை வாங்கிக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ கடையில கிடைக்கும், அல்லது வந்து நீங்க வீட்டுல வளர்த்துனீங்கனாலும் சரி. சோ இந்த செம்பருத்தி பூவை வாங்கி மாலையா கட்டி முருகருக்கு மதிய பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த உச்சிக்கால பூஜையில முருகருக்கு இந்த மாலை போடுவது ரொம்ப விசேஷம். கூட ஒரு எலுமிச்சை மலை கொண்டு போங்க. அந்த எலுமிச்சை மலத்தை முருகனுடைய வேல்ல குத்த சொல்லுங்க. எல்லாருமே கொண்டு போய் குடுத்தீங்கன்னா குத்த மாட்டாங்க, அல்லது பாதத்திலேயாவது வச்சு வாங்கிட்டு வாங்க. முருகனுடைய வேர்ல குத்திட்டாங்க அங்கே விட்டுட்டு வந்துருங்க. அப்படி குத்தல அப்படின்னா பாதத்துல வச்சு அந்த எலுமிச்சை மலத்தை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டலாம், அல்லது பூஜை ரூம்ல வச்சுக்கலாம், அல்லது அந்த கிரகச்சேர்க்கை யாருக்கு இருக்குதோ அவங்க கையில கொடுத்துருங்க. இது வாரம் ஒரு முறை பண்ணுங்க. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல ஒரு 2 வாரம் 3 வாரங்கள் பண்ணீங்கனாலே போதும். அல்லது வாரம் வாரமும் கொஞ்சம் இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க இதை செய்ய செய்ய அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சோ இது ரெகுலரா பண்ணும்பொழுது சுத்தமாக உங்களுக்கு வரக்கூடிய அவமானங்கள், கெட்ட பெயர் இதெல்லாம் விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல ரெட் கலர் கேண்டில், சிகப்பு மெழுகுவர்த்தி ஆன்லைன்ல போட்டீங்கனாலும் கிடைக்கும், அல்லது உங்க வீட்டுக்கு அருகில் எங்காவது இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இந்த கலர் கேண்டில் வாங்கி ஒரு செவ்வாய்க்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை நாள், அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த 3 நாட்கள்ல ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. தேர்ந்தெடுத்துட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல உங்களுடைய அந்த சிகப்பு கலர் கேண்டிலை பத்த வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை அதுகிட்ட சொல்லுங்க. உங்களுடைய எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடு, எங்க குடும்பத்துல இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் வரக்கூடாது, அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே போயிடும் அப்படின்னு இந்த கிரகச்சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமா பண்ணியே ஆகணும். அதை நீங்க செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆறா, கெட்ட எனர்ஜியா கொஞ்சம் வெளியே போகும். அதே போல ஏதாவது ஒரு கெட்ட பார்வைகள் உங்க மேல விழுகுது, இது போல ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதுவும் உங்களுடைய குடும்பத்தையும் நிச்சயமாக காப்பாற்றும். சோ இந்த பரிகாரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 1, 27 அல்லது 18 அல்லது 9. சோ அதற்கு மேல எவ்வளவு இருந்தாலும் அந்த பூவை கட்டி முருகனுக்கு உச்சிகால பூஜையில மாலையா போடுவதும், எலுமிச்சை பரிகாரம் பண்ணுவதும், 2வது சிகப்பு கேண்டில் வாங்கி உங்க பிரார்த்தனை அதற்கிட்ட சொல்லுவதும் மிகப்பெரிய வளர்ச்சியும் இந்த மாதம் வரக்கூடிய இந்த கிரகம் சார்ந்த கெட்ட பலன்களையும் உங்ககிட்ட இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. கண்டிப்பா செய்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக, நிறைய குடும்பங்களும் இதன் மூலமாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெற்றி கண்ட ஒரு பரிகாரம் இது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 10ஆம் அதிபதி ஆகிறார். அவர் போய் 8ஆம் வீட்டுல இருக்கார். கொஞ்சம் தொழில் ரீதியாக சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சண்டை சச்சரவுகள் ஏதாவது வரும். பட் பயப்பட வேண்டியது இல்லை. 8ஆம் அதிபதியானவர் 8ஆம் வீட்டிலே இருக்கும்போது இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் புதன் அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து 8 குடையவர் புதன் தான். அவர் அப்படியே அதை டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். சோ பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அவரே பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனா அவர் 8ஆம் வீட்டுல வக்ரம் ஆகிறதுனால திடீர் பணவரவு, இரட்டிப்பான பணமரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்பட போகுது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்கரகதியில் இருந்தா இன்னும் இதை விட நல்ல பணவரவு, நல்ல அதிர்ஷ்டங்கள், பெரும் பணம், பெரும் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அல்லது வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே போல சொன்னது போல இந்த சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போது இந்த மாதத்துல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சோ விருச்சிக ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு இந்த மாதம் ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் தெய்வ அனுகிரகம் உள்ள ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. விருச்சிக ராசிகள் உங்களுடைய பயணத்தையும், உங்களுடைய போராட்டத்தையும், உங்களுடைய எல்லா விஷயத்தையும் செலுத்துங்க. நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. பழக்க வழக்கங்களும் புதிய நபர்களுடைய சேர்க்கையிலும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும்.
மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. நீங்க ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.